அண்ணன் ஆடு நேத்துதான் ஆடுனதை பார்த்தேன். நம்ம ஊர்ல சாட்டை எடுத்து அடிச்சா எனக்கு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமாங்க, இந்த தமிழ் சமூகம் அறிவு சமூகமா நம்புறோம் இல்லையா? ஆனா இவ்வளவு மூட நம்பிக்கையோடு ஒரு சாட்டை தூக்கிட்டு சட்டை இல்லாம அரை நிர்வாணமா ரோட்ல நின்று ஒரு கட்சி தலைவர் உண்டான அடிக்கிறாருன்னா இன்னைக்கு தான் முதல்ல பாக்குறேன். நான் ஒரே ஒரு தான் போட்டேன், அண்ணன் வந்து ரொம்ப காயப்பட்டீங்க, சீக்கிரம் குணமடைய வாழ்த்துக்கள்னு போட்டேன். மனசு காயமடைஞ்சிட்டாரு. எங்க போனாலும் கண்டுபிடிச்சிடுறாங்கடா, கொண்டைய மரடா பாடிச்சோடா அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்னா அண்ணன் ரொம்ப கலக்கத்துல இருந்தாரு. அதுல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், டெபாசிட் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவரே டெபாசிட் வாங்காம போறாரு. இந்த சூழல் நீதிமன்றம் கூட நம்ம பக்கத்துல நிக்கல. நீதிமன்ற வளாகத்துக்குள் பெண் நீதிபதி பாலுறவு வல்லுறவுக்கு ஆளாகிறாங்க. அவங்க யாரு வல்லுறவு செய்தானே அடையாளம் தெரியல, மயங்கி விஷத்தை பாதி குடிச்சு மயங்கி கிடக்குறாங்க வல்லுறவு காலாய். அப்ப நீதிமன்றத்துல பெண் நீதிபதிகளுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப அரசு என்ன பண்ணணும், சிசிடிவி கேமரா வைக்கணும், அங்க இருக்க புல்லு புதற எல்லாத்தையும் வெட்டி லைட்ட போடணும், பிள்ளைகளுக்கும் ஆண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் எப்படி நட்பை வளர்த்துக்குன்னு சொல்லி கொடுக்கணும், சுத்தியில இன்னும் கொஞ்சம் பேரை போட்டு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கணும், வெளியே இருந்து உள்ள தவாம. இதெல்லாம் விட்டுவிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளையும் பேச விட மாட்டோம், அதுக்கப்புறம் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளையும் பேசுறது இல்ல, 6:30 மணிக்கு மேல வெளியே விட மாட்டோம், ரொம்ப சேஃபா இருப்போம் நாங்க அப்படின்னு கேனத்தனமா சொல்றத முதல்ல பல்கலைக்கழக நிர்வாகம் நிறுத்தணும். எனக்கு தெரிஞ்ச கட்சி தலைவரே பாலியல் குற்றவாளியா இருக்கிறது நாம் தமிழர் கட்சியில தான். சரி, அவர்தான் அப்படின்னா அவர் கூட இருக்கிற தம்பிகளும் அப்படிதான். கட்சி பையங்க கார்த்திக்னு ஒரு பையன் அந்த கட்சிக்குள்ள இருக்கிற பிள்ளையவே பாலியல் வல்லுறவு செஞ்சிருக்காரு காதல்ன்ற பேர்ல. நம்மளா இருந்தா உட்கார்ந்து ஒரு கமிட்டியை போட்டு அடிக்கிற அடியில அவன் ஏரியா விட்டே காலி பண்ணி ஓடிடுவான், அந்த அடி அடிப்போம். ஆனா அண்ணன் மயரல் சொல்றாரு, டோன்ட் வரி, பி ஹாப்பி, நான் இருக்கிற மாதிரியே நீ இருடா. அதான அர்த்தம். ஒரு தலைவர் அப்படி சொல்லலாமா? குஷ்பு அக்கா காணாம போய் 1 வருஷம் ஆச்சு. அவங்க வேற நான் வந்து மாதர் அமைப்புல இல்ல, அதாவது தேசிய பெண்கள் அமைப்புல இல்லன்னு எழுதி கொடுத்துட்டு ஓடி வர அளவுக்கு ஆயிட்டாங்க. ஏன்னா நம்ம அந்த வச்சு அடிச்சு அடி அப்படி. அக்கா துண்டா செலக்டிவா வந்து நிப்பாங்க, துண்டா செலக்டிவான விஷயங்களுக்கு போராடுவாங்க, பயங்கரமா ஆக்டிங் கொடுப்பாங்க பாரு, வேற லெவல்ல இருக்கும். அப்ப குஷ்பு அக்கா ஆளக்கானா. இப்ப விஜயதாரணின்னு ஒரு அக்கா போய் ரொம்ப சேர்ந்து பாவம், நான் கூட சொன்னேன் தேவையாக்கா அப்படின்னு, கேட்டாதானே போய் சேர்ந்தாங்க, மொத்தமா முடிச்சிட்டாங்க. அப்ப பிஜேபி கட்சிக்காரர்களும் அதிமுகவும் ஒருங்கிணைஞ்சு களத்துக்குள்ள நின்று இன்னைக்கு போராடுவதற்கு பதிலாக கலாச்சாரம் சீரழிந்து விட்டது என்று போலியாக பிரச்சாரம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஒரு நீதிமன்றம் பெண் குழந்தையினுடைய சட்டையில அந்த குழந்தையை அபியூஸ் பண்றாங்க. குழந்தை சட்டைக்கு மேல ஒருத்தன் தொடுறான், அந்த பொண்ணுடைய தொடக்கூடாத இடத்த ஒருத்தன் தொடுறான், ஆனா துணிக்கு மேல தொடுறான். நீதிமன்றம் என்ன சொல்லுது, துணிக்கு மேலதானே தொட்டான், தப்பே கிடையாது, அது ஒரு பெண் நீதிபதி. நம்ம எந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கோம்னு புரியணும். நீதிமன்றங்கள் நீதிகளை வழங்குவதற்கு பதிலாக தீர்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். உச்ச நீதிமன்ற நீதிபதி பாப்டேன்னு ஒரு நீதிபதி, அவர் பேரே பாப்டே, அவர் ஒரு கேஸ டீல் பண்றாரு. 16 வயது குழந்தை, 18 வயசு வரையும் குழந்தைங்க, ஐநா சபை அப்படிதான் சொல்லி இருக்கு, நமக்கு தெரியும். 16 வயசு குழந்தைய ஒருத்தர் ரேப் பண்றான். அந்த பையன் யார் அப்படின்னா நீர்வளத்துறையினுடைய உயர் அதிகாரி. இந்த உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி பாப்டே கேக்குறாரு, தம்பி இப்பதான் அந்த பிள்ளைக்கு 2 வருஷம் ஓடி போச்சு, 18 வயசு ஆயிடுச்சு, கட்டிக்கிறியா? நீ என்ன நீதிபதியா இல்ல கட்ட பஞ்சாயத்து நடத்துறியா? கட்டிக்கிறியான்னு கேக்குறாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி. அந்த பிள்ளைய கட்டிக்கிட்டேன்னா உன் பதவி தப்பும், உன் வாழ்க்கை காப்பாற்றப்படும். இது வந்து சின்ன கவுண்டர் படத்துல வர தீர்ப்பு மாதிரி இல்லையா? இது உச்ச நீதிமன்ற தீர்ப்பாவா இருக்கு? எத்தனை முகங்கள் எத்தனை முகங்கள் எங்கே போயின எங்கள் யுகங்கள், முகவரியற்று முடிவும் மற்று முடிந்தே போயின 1000 யுகங்கள். தனித்த அடையாளங்கள் மறுக்கப்பட்டு, பொதுவெளியில் நமக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டு, அரசியலிலே நமக்கான விடுதலை மறுக்கப்பட்டு, தொடர்ந்து 2ஆம் பட்ச பாலினமாக முன்வைக்கப்படுகிற பெண் விடுதலை குறித்து நாம் போராடி பெற்ற உரிமைகள் குறித்து பேச வேண்டும். எனக்கு தெரிந்த தமிழ்நாட்டில் போலீஸுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, இந்த பாலியல் குற்றவாளிகள் பொதுவெளியில நடக்க தயங்குறதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னா, ஜனநாயக மாதர் சங்கம் நீதிமன்றத்துக்குள்ள வச்சு கூட சாத்துவாங்க அப்படின்னு பயம் இருக்கு. சமூக வலைத்தளத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா 2 பேரு ஜனநாயக மாதர் சங்கம் அப்படின்னாலே அவங்களுக்கு வைத்த கலகிரும். அந்த 2 பேர் யார் அப்படின்னா, ஒன்னு பாஜக பாலியல் ஜல்சா கட்சி, இன்னொருத்தர் நாம் தமிழர் கட்சி. நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ, நான் பார்த்து சந்தோஷப்படுவேன். கதறுவானுங்க. அதுல இந்த மேல உட்கார்ந்து இருக்கவங்க அப்படியே நடந்து வர்ற ஒரு போட்டோ வச்சிருக்காங்க, டேப்லெட் மாதிரி. அந்த போட்டோவை போட்டுட்டு இவர்கள் தான் மாதர் சங்கம்னு விஜயலட்சுமி கேஸ்ல வச்சு அடிச்சிங்க.
பாவத்தை ஒரு கட்சி தலைவர் என்றும் பாராமல், அதுவும் அவரெல்லாம் நாவு புடைக்க கரத்தை இதே வச்சு பேசினார்னா தமிழ்நாட்டுல சும்மா அசருங்க. அவரையே அலற விட்ட ஒரு சங்கம் இருக்குன்னா அது ஜனநாயக மாதர் சங்கம் தான். இதுல என்ன தெரியுங்களா, பாலியல் குற்றவாளிகளுக்கு தான் நடுக்கும். ஆனா எந்த பெண் விடுதலையை வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு ஜனநாயக மாதர் சங்கம் அடைக்கலம் கொடுக்கிற ஆலமரங்க. நான் ராதிகா தோழர்கிட்ட பேசும்போது சொல்லுவேன், தோழர் அப்புறம் அடுத்த நீதிமன்றத்துல எப்ப யார் அடிக்கலாம்னு யோசிச்சிருக்கீங்கன்னு. அவங்க சிரிப்பாங்க, போங்க தோழர் அப்படின்னு. வச்சு செய்ய தமிழ்நாட்டுக்குள்ள பெண்களை திரட்டுவதற்கும் பெண்களை ஒருங்கிணைப்பதற்கும் பெண் விடுதலையை பேசுவதற்கும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான பெண்களுக்கு ஒரே களத்தில் நின்று போராடுகிற அமைப்பு என்றால் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுவோம், அது ஜனநாயக மாதர் சங்கம். இன்னைக்கு பாலியல் குற்றத்துல முன்னாடி நம்ம பேசுற மிக கொடூர குற்றம் எதுனா பொள்ளாச்சி பாலியல் வழக்கு. 200 பேர் பாதிக்கப்பட்டாங்க இல்லையா? ஆனா தமிழ்நாட்டுக்கு நாம் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும், பொள்ளாச்சி பாலியல் வழக்கை இந்த தமிழ் சமூகத்திற்கு வெளியே கொண்டு வந்த பெரும் போராட்டத்தை நடத்தி கொண்டு வந்தது ஜனநாயக மாதர் சங்கம். அது பல பேருக்கு தெரியாது. ஏன்னா கடுமையான போராட்டங்கள் நடந்தது. யாருடா கொண்டு வந்தாலும் நினைப்பாங்க. இந்த மாதர் சங்கம் யார் தெரியுமா அப்படின்னு போடும்போது நாம தெளிவா எழுதணும், இந்த மாதர் சங்கம் இந்த தமிழ்நாட்டு மக்களினுடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருக்க ஒரு சங்கம். இந்த மாதர் சங்கம் தான் பெண்களுக்கான அடையாளத்தை வென்றெடுக்கிற சங்கம். நீங்க ஏன் தெரியுமா ஜாம்பிகளுக்கு பயம்? ஜாம்பிகள்னா யாரு? நாம் தமிழர் கட்சிக்காரங்கள ஜாம்பிகள்னு கூப்பிடணும், சரியா? ஜாம்பிகள்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, மனுஷங்க மாதிரியே இருப்பாங்க. தொண்டையா கடிச்சிருவோம், தொண்டையா கடிச்சா நாமளும் ஜாம்பிகளா மாறிடுவோம். அது ஒரு படம். அந்த ஜாம்பிகள் யார் தான்? இவன் தான். சமூக வலைத்தளத்துல உட்கார்ந்து போறவன் தொண்டையை கடிக்கிறவன் தான் இதுகளுக்கு. என்னன்னா விஜயலட்சுமி அக்காவுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல. கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க சரி வா நாங்க பாத்துக்கிறோம் வா, நம்ம தான் யாருக்குனாலும் போகல. கண்ணீரோடு யார் நின்னாலும், கவலையோடு யார் நின்னாலும், நீதிக்காக யார் நின்னாலும் உடனடியாக பக்கத்துல போய் நின்று நான் இருக்கேன்னு சொல்ற அமைப்புல ஜனநாயக மாதர் சங்கம் இல்லையா? அதனால நம்ம விஜயலட்சுமி அவர்களுக்கும் நம்ம போய் நின்னோம். அந்த மாதிரி தான் ஸ்ட்ராங்கா நிக்கலன்னு வச்சுக்கோங்களே. அப்ப இருந்து மாதர் சங்கத்தை பார்த்தா இந்த பையனுக்கு பயம். ஏன் தெரியுமா? ஏன் பயப்படுறான்? எனக்கு தெரிஞ்ச கட்சி தலைவரே பாலியல் குற்றவாளியா இருக்கிறது நாம் தமிழர் கட்சியில தான். சரி, அவர் தான் அப்படின்னா அவர் கூட இருக்கிற தம்பிகளும் அப்படிதான். கட்சி பையங்க கார்த்திக்னு ஒரு பையன் அந்த கட்சிக்குள்ள இருக்கிற பிள்ளையவே பாலியல் வல்லுறவு செஞ்சிருக்காரு காதல்ன்ற பேர்ல. நம்மளா இருந்தா உட்கார்ந்து ஒரு கமிட்டியை போட்டு அடிக்கிற அடியில அவன் ஏரியா விட்டே காலி பண்ணி ஓடிடுவான். அந்த அடி அடிப்போம். ஆனா அண்ணன் மயரல் இன்னும் சொல்றாரு, டோன்ட் வரி பி ஹாப்பி, நான் இருக்கிற மாதிரியே நீ இருடா. அதான அர்த்தம். ஒரு தலைவர் அப்படி சொல்லலாமா? கட்சி தொடர்ந்து அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதுல எங்க அண்ணன் ஆடு நேத்துதான் ஆடுனதை பார்த்தேன். நம்ம ஊர்ல சாட்டை எடுத்து அடிச்சா எனக்கு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமாங்க, இந்த தமிழ் சமூகம் அறிவு சமூகமா நம்புறோம் இல்லையா? ஆனா இவ்வளவு மூட நம்பிக்கையோடு ஒரு சாட்டை தூக்கிட்டு சட்டை இல்லாம அரை நிர்வாணமா ரோட்ல நின்று ஒரு கட்சி தலைவர் உண்டான அடிக்கிறாருன்னா இன்னைக்கு தான் முதல்ல பாக்குறேன். அதுலயும் சொன்னாங்க எப்படியாவது ஓட்டு வாங்கிறான்னு ஆறுபடை முருகன்ட்டே டீல் பேசுறாரு. ஆனா அவருக்கு தெரியாத அந்த டீலிங் ஜெயிக்காதுன்னு. ஏன் தெரியுமா? ஏற்கனவே தோத்து போன டீலிங் அது. நம்ம அண்ணன் எல்முருகன் வேல் யாத்திரை போனாரு, ஞாபகம் இருக்குங்களா? அது போன எலெக்ஷனுக்கு வேல் யாத்திரை போறாரு, 6 படைக்கும் போனாரு. ஆனா 6 படம் முருகனும் கிட்ட கூட திரும்பி பார்க்கல. 6 படையிலயும் முட்டாங்க அவங்க. சரி, ஐயப்பனை வச்சு உருட்டுனாங்க, ஐயப்பனாவது கொஞ்சம் அடா கொடுப்பாருன்னு பார்த்தா பந்தளத்துல 10 ஓட்டு கூட வாங்கல. அதான் ஐயப்பன் இருக்கிற ஊரு. சரி, ராமராவது நம்மளை காப்பாத்துவாருன்னு பார்த்தா ராமர் கோயில் கட்டின ஊருக்கு பேரு பைசா பாத்து. பைசா பாத்துல 10 ஓட்டுக்கு பிரயோஜனம் மொத்தமா தோத்து மண்ணை கவுச்சு இந்த கும்பல். அப்ப ஒண்ணு தெரியுதா? அந்த பக்கம் இருக்கிற வடக்க இருக்கிற ராமனோ, தெற்க இருக்கிற முருகனோ, கேரளாவில் இருக்கிற ஐயப்பனோ அவரெல்லாம் நம்ம கூட்டணியில வந்து சேர்ந்துட்டு இருக்கு. இப்பெல்லாம் பாஜக என்ன நினைக்குதா அவங்களாம் எங்க ஆளுங்க அப்படின்னு. எப்படி இந்துக்கள்லாம் எங்க ஆளுன்னு சொல்லிட்டு ஓட்டு இல்லாம தெருல தெரியுதுகளோ அது போலதான் சாமிய கூட்டணி வச்சுக்கிட்டு தெரியலன்னு பாக்குது. அங்க வாய்ப்பு இல்ல ரசா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்ல, தோழர் சொல்லும் போது ஒரு விஷயத்த சொன்னாங்க ராதிகா தோழர்.
அது காஷ்மீர் குழந்தை வந்து ரேப்ப பத்தி சொன்னாங்க. அதுல ஒரு உண்மையை நம்ம வெளியே சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. காஷ்மீர் குழந்தையோடைய கூட்டு பாலியல் வல்லுறவு 3 மாசம் கழிச்சுதான் வெளியே தெரிஞ்சிச்சு. உடனே தெரியல. காஷ்மீர் வல்லுறவு 3 மாசம் கழிச்சு வெளியே தெரியுது. எப்படியா தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அந்த சட்டமன்றத்துல பேசுறாங்க. காஷ்மீர் சட்டமன்றத்துல அந்த குழந்தையினுடைய வல்லுறவு குறித்து பேசுறாங்க. அத வல்லுறவு குறித்து பேசிய ஒரு தலைவர் யாருன்னா, சிபிஎம் கட்சியை சேர்ந்த முகமது யூசுப் என்கிற ஒரு எம்எல்ஏ. அவர் சொல்லலன்னா இந்த வழக்கே தெரிஞ்சிருக்காது. என்ன தெரியுமா, ஒரு சிவப்பு சட்டை இருந்தா அந்த ஊர்ல காவிகளும் பயங்கரவாதிகளும் கதறுவார்கள் என்பதற்கு காஷ்மீர் ஒரு உதாரணம். ஒத்த ஆளு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் குழந்தை மீதான வல்லுறவை வெளிச்சம் போட்டு காட்டி பக்கத்துல நின்னாரு. அதான் அங்க இருக்கிற சிவப்பு சட்டையோட அழகு. இந்த கும்பல உள்ள போய் நின்னுட்டு அடிக்குது. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ரொம்ப நேரம் பேசல, ராதிகா விலாவரியா பேசி இருக்கிறாங்க. இந்த சூழல் நீதிமன்றம் கூட நம்ம பக்கத்துல நிக்கல. நீதிமன்ற வளாகத்துக்குள் பெண் நீதிபதி பாலுறவு வல்லுறவுக்கு ஆளாகிறாங்க. அவங்க யாரு வல்லுறவு செய்தானே அடையாளம் தெரியல. மயங்கி விஷத்தை பாதி குடிச்சு மயங்கி கிடக்குறாங்க வல்லுறவு காலை. அப்ப நீதிமன்றத்துல பெண் நீதிபதிகளுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது, ஒரு நீதிமன்றம் பெண் குழந்தையினுடைய சட்டையில அந்த குழந்தைய அபியூஸ் பண்றாங்க. குழந்தை சட்டைக்கு மேல ஒருத்தன் தொடுறான், அந்த பொண்ணுடைய தொடக்கூடாத இடத்த ஒருத்தன் தொடுறான், ஆனா துணிக்கு மேல தொடுறான். நீதிமன்றம் என்ன சொல்லுது, துணிக்கு மேலதான தொட்டான், தப்பே கிடையாது. அது ஒரு பெண் நீதிபதி. நம்ம எந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கோம்னு புரியணும். நீதிமன்றங்கள் நீதிகளை வழங்குவதற்கு பதிலாக தீர்ப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இங்க பெண்கள் கூடுதலாக களத்திலே நின்ற அதிகாரத்திற்கு எதிராக நிக்க வேணும். நீங்க ஒரு பெண் குழந்தைய மேல தொட்டுக்கலாம், துணிக்கு மேல தொட்டுக்கலாம், துணியை கழட்டல, அதனால இது குற்றம் இல்லை என்று நீதிமன்றம் சொல்லுச்சுன்னா நம்ம யாருக்கிட்ட போய் நிப்போம்? உச்ச நீதிமன்ற நீதிபதி பாப்டேன்னு ஒரு நீதிபதி, அவர் பேரே பாப்டே. அவர் ஒரு கேஸ டீல் பண்றாரு. 16 வயது குழந்தை, 18 வயசு வரையும் குழந்தைங்க. ஐநா சபை அப்படிதான் சொல்லி இருக்கு, நமக்கு தெரியும். 16 வயசு குழந்தைய ஒருத்தர் ரேப் பண்றான். அந்த பையன் யார் அப்படின்னா நீர்வளத்துறையினுடைய உயர் அதிகாரி. இந்த உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி பாப்டே கேட்கிறாரு, தம்பி இப்பதான் அந்த பிள்ளைக்கு 2 வருஷம் ஓடி போச்சு, 18 வயசு ஆயிடுச்சு, கட்டிக்கிறியா? நீ என்ன நீதிபதியா இல்ல கட்ட பஞ்சாயத்து நடத்துறியா? கட்டிக்கிறியான்னு கேட்கிறாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி. அந்த பிள்ளைய கட்டிக்கிட்டேன்னா உன் பதவி தப்பும், உன் வாழ்க்கை காப்பாற்றப்படும். இது வந்து சின்ன கவுண்டர் படத்துல வர தீர்ப்பு மாதிரி இல்லையா? இது உச்ச நீதிமன்ற தீர்ப்பாவா இருக்கு. அப்ப ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் தோழர்களே, இந்தியாவில் நீதிமன்றங்கள் நமக்கானதாக இருக்கிறதா என்கிற சந்தேகம் வருகிறது இந்த கேள்விகள் மூலமா. அந்த பொண்ணு கடைசியில முடியாதுன்னு சொல்லிருச்சு. அதையும் கூட அந்த ஆள்கிட்ட கேட்கிறாங்க, நீ கட்டிக்கிட்டேன்னா சரியா போகணும். அப்ப புரிஞ்சுக்கோங்க, இந்த நாட்டின் நீதிமன்றங்கள் உட்பட பெண்களுக்கான தீர்ப்புகளை சொல்லுவதில் கவனக்குறைவா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்துல மிகுந்து வருகிற பாலியல் குற்றச்சாட்டுகள், பாலியல் சுரண்டல்கள். நேத்து நேரம் ஒரு பாப்பா பாலியல் சுரண்டலுக்கு ஆளாகி இருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழகத்துல. உடனே அண்ணா பல்கலைக்கழகம் கூடுது, ஒரு முடிவு எடுக்கிறாங்க, 6:30 மணிக்கு மேல யாரும் வெளியே போகாதீங்க. இதுவா தீர்வு? இது தீர்வா? இல்ல போகலன்னா தான் எல்லாரும் சேஃபா இருப்பலாமே, அது தீர்வா? அப்படிதான் இந்த சமூகம் சொல்லும். தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். பொம்பளை பிள்ளைகளை பாதுகாக்கின்ற பேர்ல 2 வீலர்ல அப்பா கூட்டிட்டு போவார் அப்படியே ஸ்கூலுக்கு, அப்படியே கூட்டிட்டு போய் அம்மா போய் டியூஷன்ல இறக்கி விட்டு வருவாங்க, அப்படியே வீட்டுல கூட்டு வந்து விடுவாங்க. அதுக்கு ஊரு தெரியுமா, உலகம் தெரியுமா? தனித்து பெண்கள் இயங்கினா மட்டும்தான் இந்த சமூகத்தை எடுத்து போராட முடியும். ஆனா அப்படி இல்ல. உடனடியாக இந்த பல்கலைக்கழகம் என்ன சொல்லுது, 6:30 மணிக்கு மேல பிள்ளைங்க வெளியே போக கூடாது. அப்புறம் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை பேசக்கூடாதுன்ற லெவலுக்கு இன்னைக்கு முடிவெடுக்க போறாங்களாம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக நாங்க சில ஏற்பாடுகளை செய்ய போறோம். என்ன ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு தெரியல. ஒருவேளை வகுப்புல ஸ்கிரீனை போட்டு வச்சு உட்காருவாங்களோ? என்ன நடக்குது? தீர்வு என்ன? எஸ்கேபிசம் என்ன? எஸ்கேப் ஆகிறது என்னன்னா இந்த பிரச்சனையில இருந்து ஓடி ஒளிகிறது. தீர்வு பிரச்சனைகள் வராமல் தடுப்பது, அதானே? அப்ப வராம தடுக்கணும் என்ன பண்ணணும்? ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கிற பல்கலைக்கழகத்துல
ஒரு ஸ்கிரீனை கட்டினா பிரச்சனை தீந்துருமா? அல்லது ஆணு பெண்ணையும் பேச விடாம வச்சா பிரச்சனை தீந்துருமா? ஜனநாயக மாதர் சங்கம் தான் நாங்க சின்ன வயசா இருக்கும் போது சரிகாசா என்கிற ஒரு பெண்ணு ஈவிடிசிங்ல கொலை செய்யப்பட்டார். அப்ப ஜனநாயக மாதர் சங்கம் ஒரு புள்ளி விவரம் எடுக்கிறாங்க, ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. அந்த கருத்து கணிப்பு என்ன தெரிவிக்குதுன்னா, ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் சேர்ந்து படிக்கிற கல்லூரிகள்ல, பள்ளிக்கூடங்கள்ல, கல்வி நிலையங்கள்ல பெண்கள் மீதான பாலியல் தாக்குதல்கள் குறைவாக இருக்கிறது, மிக குறைவா இருக்குது. ஜனநாயக மாதர் சங்கம் சொன்ன புள்ளி விவரம் தான் இப்ப நாங்க படிக்கிற காலம். இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் சேர்ந்து படிச்சா ஒருத்தர் மேல இருக்கிற போலி பிம்பம் உடையும். நான் இப்ப பொம்பளை பிள்ளைங்க காலேஜ்ல படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்திலே ஒரு ஆம்பளை பையன் காலேஜ்னா பூக்குற மாதிரி இருக்கும். பாருடா என்ன மாறுக்காம பாரு, அவனே கூட படிக்கிறான்னு இவன் தானே, இவனை பத்தி எனக்கு தெரியாதா சொல்றமா இல்லையா? இந்த இவன் தானான்றது எந்த இடத்துல வருது? அவங்க நம்ம புரிஞ்சுக்கிற இடத்துல வருது இல்லையா? இப்ப அரசு என்ன பண்ணணும்? சிசிடிவி கேமரா வைக்கணும், அங்க இருக்கிற புல்லு புதரை எல்லாத்தையும் வெட்டி லைட்ட போடணும், பிள்ளைகளுக்கும் ஆண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் எப்படி நட்பை வளர்த்துக்குன்னு சொல்லி கொடுக்கணும், சுத்தியில இன்னும் கொஞ்சம் பேரை போட்டு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கணும், வெளியே இருந்து உள்ள தவாம. இதெல்லாம் விட்டுவிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் பேச விட மாட்டோம், அதுக்கப்புறம் ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் பேசுறது இல்ல, 6:30 மணிக்கு மேல வெளியே விட மாட்டோம், ரொம்ப சேஃபா இருப்போம் நாங்க அப்படின்னு கேனத்தனமா சொல்றத முதல்ல பல்கலைக்கழக நிர்வாகம் நிறுத்தணும். அதைத்தான் நம்ம இப்ப முன்வைக்க வேண்டி இருக்கு. அதுல எங்க அண்ணன் எடப்பாடியாரு அண்ணனா, நாங்க எல்லாரையும் அண்ணன் தான் சொல்றது இப்பெல்லாம், ஏன்னா சேஃப்டி கருதினார்ல, சரி போயிட்டு போது அண்ணன் சொன்னா பெருசுங்க சந்தோஷமா இருக்குங்க, சரி நம்ம எல்லாம் அண்ணன் தான்ப்பா, ஆமாப்பா அப்படின்னு. அவர் பாத்தீங்கன்னா துள்றாரு, தூக்கிறாரு, பாருங்கள் தமிழ்நாட்டுல அப்படின்றாரு. இப்ப தேவை சேர்ந்து நின்று எதிர்கட்சிகள் பேசக்கூடாது கேட்க கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு நாம முட்டாள் அரசியல்வாதிகள் இல்லை. எதிர்கட்சிகள் கேட்கணும், அதுதான் அதனுடைய கடமை. ஆனா எதிர்கட்சிகள் எதுக்கெல்லாம் கேட்கிறாங்கன்னு ஒரு லிஸ்ட் போட்டோன்னு வச்சுங்க, குஷ்பு அக்கா காணாம போய் 1 வருஷம் ஆச்சு. அவங்க வேற நான் வந்து மாதர் அமைப்புல இல்ல, அதாவது தேசிய பெண்கள் அமைப்புல இல்லன்னு எழுதி கொடுத்துட்டு ஓடி வர்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. ஏன்னா நம்ம அந்த வச்சு அடிச்சு அடி அப்படி அக்கா துண்டா செலக்டிவா வந்து நிப்பாங்க, துண்டா செலக்டிவான விஷயங்களுக்கு போராடுவாங்க, பயங்கரமா ஆக்டிங் கொடுப்பாங்க பாரு, வேற லெவல்ல இருக்கும். அப்ப குஷ்பு அக்கா ஆளக்கானா, இப்ப விஜயதாரணின்னு ஒரு அக்கா போய் ரொம்ப சேர்ந்து பாவம், நான் கூட சொன்னேன் தேவையாக்கா அப்படின்னு, கேட்டா தானே போய் சேர்ந்தாங்க, மொத்தமா முடிச்சிட்டாங்க. அப்ப பிஜேபி கட்சிக்காரர்களும் அதிமுகவும் ஒருங்கிணைஞ்சு களத்துக்குள்ள நின்று இன்னைக்கு போராடுவதற்கு பதிலாக கலாச்சாரம் சீரழிந்து விட்டது என்று போலியாக பிரச்சாரம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அப்ப சிம்பிளா நம்ம இந்த முடிவுக்கு வருவோம். பணியிடங்கள்ல பாலியல் துன்புறுத்தல் என்ன ரைட் தானே, அந்த பேர்ல தானே பேசுறோம். பணியிடம்னா என்ன? சினிமா பாட்டு எழுதுறதுக்கு பணியிடம் எது? சினிமா துறை இல்லையா? அந்த துறை சார்ந்தவர்கள் அவங்க ஏன் இதை நான் சொல்றேன்னா, தொடர்ந்து சினிமா துறையில பாலியல் வன்கொடுமை குறித்து பேச்சு மீட்டு இயக்கத்தின் மூலமா வருது. மீட்டு இயக்கம் நடந்துச்சு ஞாபகம் இருக்குங்களா? மீட்டுல ஏராளமான பேருடைய முகத்திரை கிழிக்கப்பட்டது ஞாபகம் இருக்கலாம். அதுல பணியிடங்கள் அப்படின்னு வரும்போது பல இடங்கள்ல ஸ்பேஸே இல்லாம ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்குற மாதிரி இருக்கு. அப்ப இதையெல்லாம் வரையறை செய்து பாலியல் வல்லுறவு எங்க நடந்தாலும், பாலியல் சீண்டல் எங்க நடந்தாலும் உடனடியாக அவர்களுக்கான நடவடிக்கை எடுக்கணும். இதுல கூடுதலா ஒரு சொல்றேன், இப்போ சைபர் கிரைம், சைபர் கிரைம் என்ன தெரியுங்களா? இந்த போனு, இந்த செல்பேசி இருக்கு இல்லையா, அதுல படத்தை அனுப்பி விட்டுறது. இப்ப நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்கிறோம், ஆபாச படத்தை செல்போன்ல அனுப்பி விட்டுறது. ஒரு இடத்துல வேலை பார்க்கிறோம், ஆபாச மெசேஜ் அனுப்பி விட்டுறது. ஒரு இடத்துல நம்ம வேலை பார்க்கிறோம், நீ வேலையில இருக்கணும்னா இப்படி இரு அப்படின்றது. இல்ல நம்ம முறைக்கிறோம் அப்படின்னா நம்ம படத்தை வெட்டி ஒட்டி மாஃபிங் பண்ணி அனுப்பி விட்டுறது. இதெல்லாம் இன்றைக்கு கூடுதலாகி கொண்டிருக்கிறது பணியிடங்கள்ல. இப்படி ஞாபகம் இருக்குங்களா? திண்டுக்கல்ல ஒரு டீச்சர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, ஞாபகம் இருக்குங்களா? மாதர் சங்கத்துக்கு அது ஞாபகம் இருக்கும். ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் டீச்சரை மாஃபிங் பண்ணதுன்னு அவங்க பேரண்ட் நம்பல, இது ஏதோ செஞ்சிருக்கன்ட்டாங்க, கடைசியில சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப உங்களுக்கு புரியுதா? இப்போ ஏஐன்னு ஒரு தொழில்நுட்பம் வந்திருக்கு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு தொழில்நுட்பம் வந்திருக்கு. இப்ப நான் பேசுற மாதிரியே பேசும், அப்படியே என் டோன்ல பேசும். இப்ப யாராவது ஒருத்தர் அரைகுறை ஆடையோட இருந்தாங்கன்னா அவங்க முகத்துல என் முகத்தை ஈஸியா ஒட்ட வச்சிடலாம், ஒட்ட வச்சு என் டோன்ல பேச வச்சிடலாம்.
இது எப்படி பெரிய அயோக்கியத்தனம். ஏற்கனவே உலகம் முழுவதும் 5 இல் 3 பெண்கள் பணியிடங்கள்ல பாலியல் பிரச்சனைக்கு உள்ளாகிறாங்க. 10 செகண்டுக்கு ஒரு பெண் பாலியலா கொலை செய்யப்படுகிறார் உலக நாடுகள்ல. 5ல ஒரு ஆண் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறான். அப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது பாலியல் பிரச்சனையில ஏஐ தொழில்நுட்பம், செல்போனு, இது மாதிரியான சமூக வலைத்தளங்கள் எல்லாத்துலயும் வருது. இது எல்லாமே மிகப்பெரிய அளவுல பெண்களுக்கு எதிரான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு அப்படின்னு வைக்கிறோம். ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். நான் ஒரு கல்யாணத்துக்கு வர போனோம். காலையில இருந்து அப்படியே அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன். அப்படியே ஒரு 4 சுத்திட்டேன் மெட்ராஸவே. நம்ம விசாரணை கமிட்டி விசாகா வைக்கணும்ன்றோம்ல, விசாகா கமிட்டி வைக்கணும்ன்றோம்ல, சொல்றோம்ல. ஆமாவா? அவங்க என்னை குறு குறு குறுன்னு உத்து பாக்குறாங்க. எனக்கு பயமா இருக்குமா இல்லையா? ஆமா, விசாகா கமிட்டி வைக்கணும்னு ஆர்டர் போட்ட உச்ச நீதிமன்றத்தில் விசாகா கமிட்டி இல்ல. இல்ல, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பயம் இருக்குங்க. நீங்க நீதிமன்றத்தில் வரட்டி அடிச்சாலுங்க நான் பயப்பட வேணாம் இந்த விஷயத்துல. ரைட்டு, புரியுதுங்களா? நீதிமன்ற உத்தரவு போட்டிருக்கா, நான் நீதிமன்றத்துல இல்ல. இப்ப விசாகா கமிட்டி நம்ம அண்ணன் ஆட்டுக்குட்டி, இனிமேலாம் இதுதான். இது செஞ்சாலே உங்களுக்கு அடையாளம் ஆகுது. நம்ம அண்ணன் அப்படின்னாலே டக்குனு ஞாபகம் வரணும். ஏங்க நம்ம ஊர்ல ரவுண்டான்னு அடிப்பாங்களுங்க, அதெல்லாம் அம்புட்டு. நான் ஒரே ஒரு தான் போட்டேன். அண்ணன் ரொம்ப காயப்பட்டீங்க, சீக்கிரம் குணமடைய வாழ்த்துக்கள்னு போட்டேன். மனசு காயமடைஞ்சிட்டாரு. எங்க போனாலும் கண்டுபிடிச்சிடுறாங்கடா, கொண்டைய மரடா பாடிச்சோடா அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்னா அண்ணன் ரொம்ப கலக்கத்துல இருந்தாரு. அதுல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், டெபாசிட் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவரே டெபாசிட் வாங்காம உட்காரு. அவர் சொந்த ஊருக்கார ஒத்த ஓட்ட போட்டு விட்டான். அவ யாரோ இறக்கப்பட்ட ஒரு திறந்திருக்க அந்த ஊர்ல, இல்லன்னா முட்டை வாங்குறத ஒத்த ஓட்ட வாங்கியிருக்கிறாரு. அதுல அசிங்கப்பட்டவரே பாவம். நான் அவரெல்லாம் குறை சொல்றதுக்கே இல்லைங்க. ஆனா இந்த பாலியல் ஜல்சா கட்சியிலேயே ஒரே ஆளு மேல 145 கம்ப்ளைண்ட் போச்சு. கேசவ விநாயகம், அவர் RSS காரரு, தமிழ்நாட்டுல ஒரு காவி சட்டையை போட்டுக்கிட்டு அண்ணாமலை கூட திரிவாரு. 145 கம்ப்ளைண்ட் அவர் ஒரு ஆள் மேல. மொத்த பெண்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அந்த ஆளை உள்ள வச்சிருக்காங்கன்னா இந்த கும்பல் எப்படிப்பட்ட கும்பல் பாத்துக்கங்க. அப்ப சிடி ரவின்னு ஒருத்தர் சொன்னாரு, இது கமலாலயமா, இது வேற என்ன? கமலாலயத்துல நாங்க விசாகா கமிட்டி வைக்க வேண்டிய நிலைமையை உருவாக்காதீங்க அவர் சொன்னாரு. அப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? விசாகா கமிட்டி வைக்கணும்னா முதல்ல இங்க அரசியல் கட்சியில அங்கதான் வைக்கணும். அது இவங்க ஒரு லிஸ்ட் வச்சாங்க. என் மூளையில அவங்க சொல்லும் போது பல லிஸ்ட் வந்துருச்சு. இப்ப கர்நாடகத்துல 300 பேரை ரேப் பண்ணல ஒருத்தன், பிரிஜ்வல் ரேவண்ணா, ஞாபகம் இருக்கா? 3 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம ஜி மோடிக்கு தெரிஞ்சோம் ஜி மோடி அவருக்கு சீட்டு கொடுத்தாரு. 300 பெண்கள் பாலியல் வல்லுறவு செஞ்சு 3000 சீடியை வித்தவன். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது இந்த பாலியல் பிரச்சனையை விசாரிக்கிற விசாகா கமிட்டிக்கு ஜனநாயக மாதர் சங்கம் கூடுதலாக வலிமை சேர்க்கணும். அதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, வேலை தளங்களை வைக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. பல இடங்கள்ல அது இல்ல, நீதிமன்றங்கள இல்ல, ஆசிரியர்கள் வேலை பார்க்கிற பள்ளிக்கூடங்கள இல்ல, கல்லூரிகள்ல இல்ல. ரொம்ப ரேரா கிரீவன்ஸ் கமிட்டின்ற பேர்ல வைக்கிறாங்க. நாம கோருவது விசாகா கமிட்டி. பணியிடங்கள்ல பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கும் அதிகார அச்சுறுத்தலுக்கும் ஆளாக இருக்கணும்னா நாம இந்த விசாகா கமிட்டி போன்றவற்றை முன்னிறுத்த வேண்டியிருக்கு. தொடர்ந்து களத்தில் நின்று மக்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிற, போராடி கொண்டிருக்கிற, இயங்கிக் கொண்டிருக்கிற, இன்னும் பெரிய நம்பிக்கை உருவாக்கி கொண்டிருக்கிற ஜனநாயக மாதர் சங்கம் பெண்களுக்கான ஒரு அடையாளத்தையும் விடுதலைக்கான ஒரு அடையாளத்தையும் பெற்றுத்தரும் என்பதில் நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.